L3250 பிரிண்டரில் இந்த இங்க் பாட்டில்ஸில் வர ஹோல்ஸில் சிரஞ்சை வச்சு இழுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் காப்பி ப்ராப்ளம் வருதுன்னா அடுத்தா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த வேஸ்ட் டேங்க் போகிற இந்த டியூப்பை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கழட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கழட்டி விட்டுட்டு இதோட ஹோல்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிரஞ்சை வச்சு நீங்கள் இழுக்கிறது மூலமாக இங்க் வந்து இந்த பாட்டில்ஸ்லேருந்து இது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வருது. ஓகேங்களா? வந்துச்சு அப்படின்னா அந்த ஒயிட் காப்பி ப்ராப்ளம் சரியாகும். ஆனால் நீங்கள் இந்த இங்க் டியூப்பை கழட்டி விட்றீங்க பார்த்தீங்களா, இந்த வேஸ்ட்டுக்கு வர டியூப்பை கழட்டி விட்டுட்டு சிரஞ்சு வச்சு இழுத்ததுக்கப்புறமா இதை கரெக்டாக இந்த ஹோல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இங்க் என்ன ஆகும்னா இதில் இருக்கக்கூடிய இந்த வேஸ்ட் இங்க் டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இறங்காமல் பிரிண்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பிரச்சனை தான் இந்த பிரிண்டரில் நடந்திருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பிரிண்டர்லேருந்து இங்க் வந்து வடிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அந்த இடத்தையே நாஸ்தி பண்ணிடுச்சு. ஸோ அதனால் இந்த வேஸ்ட்டுக்கு வர இங்க் டியூப்பை நீங்கள் கழட்டி விட்டு சிரஞ்சை வச்சு இழுத்ததுக்கப்புறமா இந்த டியூப்பை கரெக்டாக இந்த ஹோல்ஸில் சொருவிடுங்க. சொருவாத விட்டுட்டிங்கன்னா பிரிண்ட் ஆகும்போது வேஸ்ட்டாக வரக்கூடிய இங்க் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த டேங்கில் நம்பும். ஆனால் நீங்கள் டியூப்பை கரெக்டாக மாட்டாத விட்டிங்கன்னா இப்படியே இது வழியாக ஃப்ளோ ஆகி இந்த பிரிண்டர் ஃபுல்லாகவே நாஸ்தி பண்ணிடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ இங்க் ஸ்ப்ரெட் ஆகி இதாக இருக்குதுன்னு. இங்க் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் கஸ்டமருக்கே தெரிஞ்சிருக்குது. ஸோ அதனால் இதை பண்ணும்போது நீங்கள் டியூப்பை கரெக்டாக மாட்டி விட்ருங்க.